மதுரை தூய்மை பணியாளர்கள் இன்று முதல் காத்திருப்பு போராட்டம் அறிவிப்பு. மாநகராட்சி அலுவலர்கள் நுழைவாயில் அனைத்து மூடல், காவல்துறையினர் குவிப்பு. மாநகராட்சி முகப்பு பகுதியில் 1 கோடி தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பணிகளில் தனியார் மயப்பதை புகுந்து அரசாணை 152, 139 ரத்து செய்ய வேண்டும். சுகாதாரம் மற்றும் பொறியியல் பிரிவு பணியாளருக்கு குறைந்தபட்ச ஊதியம் அரசாணை 62 படி தின சம்பளமாக ரூபாய் 26,000 வழங்கிட வேண்டும். அனைத்து பிரிவு பணியாளர்கள் தீபாவளி பண்டிகை போனஸாக 1 மாதம் சம்பளம் வழங்கிட வேண்டியும் சென்னை தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக தெரிவித்து காவல்துறை அதிகாரத்தை கண்டித்து மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் இன்று முதல் காத்திருப்பு போராட்டம் நடைபெறுவதாக அறிவித்து இருந்த நிலையில் தற்போது மதுரை காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்று மதுரை மாநகராட்சி செல்லும் அனைத்து நுழைவாயில்களும் அடைக்கப்பட்டு பலத்த காவல்துறையில் புதப்பட்டுள்ளனர். மேலும் மதுரை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் கடந்த ஜூன் 29, 30 மற்றும் ஜூலை 1, 2 ஆகிய 3 நாட்களில் காத்திருப்பு போராட்டத்தில் ஒப்புக்கொண்ட கோரிக்கையும் முன்வைத்த கோரிக்கையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தினை வெளியிட வேண்டும். தொழில் சங்கங்கள், தொழிலாளர்கள் அமைப்புக்கும் பழிவாங்கும் அதிகாரிகள் வெளியிட வேண்டும் என்று ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்த நிலையில் மதுரை மாநகராட்சி பகுதியில் தூய்மை பணியாளர்கள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி வகுப்பு பகுதியில் 1 கோடி தூய்மை பணியாளர்கள் தங்கள் கோரிக்கையில் நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் முழுவதும் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டுள்ளது. ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.